ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வாங்க விறுவிறு நைட் சமையல் பண்ணிடலாம். பருப்பு மைசூர் பருப்பும் பாசி பருப்பும் போட்டாச்சு. கொஞ்சம் சுரக்காவை கட் பண்ணி போட்டாச்சு. அடுத்து பூண்டு, வெங்காயம், தக்காளி. உடனே பசிக்குமா, நான் சமையல் பண்ணுறதுக்கு நேரம் ஆகுமா, இப்படி அப்பளத்தை தீயில் வச்சு சுட ஆரம்பிச்சிருவாரு. இந்த 2 அப்பளத்தை தின்னு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கே நான் சமையல் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது சுரக்காய் சேர்த்துக்கோங்க. சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீர் காய் பார்த்தீங்களா, உடம்புல வேண்டாத கொழுப்பு எல்லாம் சுரக்காய் சாப்பிட்டா அது கரையும் சொல்லுவாங்க. பூண்டு, கண்டிப்பாக பருப்பு வேகும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. தால் ரொம்ப மணமாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள்தூள், கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி, நல்லா மணமாக இருக்கிறது கொஞ்சோண்டு ஜீரா பவுடர், கொஞ்சமாக கல்லுப்பு. இப்போ 2 விசில் வச்சா நம்ம தால் வெந்துடும். இந்த வெந்தயக்கீரை முந்தானே தான் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாருங்கள், பழுப்பு அடிக்க ஆரம்பிச்சிட்டு. 30 ரூபா ஒரு கட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ வெந்தயக்கீரை பொரியல் பண்ணலாம். உடனே வெந்தயக்கீரை பண்ணுறது கேன்சல் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் இவ்வளோ தான் க்ளீன் ஆச்சு. இப்போ ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் எடுத்து வச்சுட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிட்டு நாளைக்கு சமையல் பண்ணிக்கலாம். மணி பார்த்தீங்களா, மணி 11:30. இனிமேல் தான் சமையல் பண்ணணும். சோறும் அடித்தாச்சு. நீ அடுத்து கொஞ்சோண்டு நான் நினைக்கிறேன் இந்த மிளகா வச்சு பஜ்ஜி பண்ணி தால் வச்சு சாப்பிட்றலான்னு ரெடி பண்ணிட்டேன். அரிசி மாவு கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம், முறுமுறுப்பாக வர்றது கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் சோடாப்பு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் மிளகாத்தூள். நான் எப்போவுமே ரெடிமேட் மாவு யூஸ் பண்ண மாட்டேன். அது இது வரைக்கும் நான் வாங்கினதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. மாவு எப்பவும் கொஞ்சம் கட்டியாக இருந்தேன்னா நல்லா அந்த மிளகாலாம் ஒட்டி பிடிக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி மிளகால ஒட்டாது. பெரிய பெரிய மிளகா இருந்து 2 கட் பண்ணிக்கிட்டேன். நான் பஜ்ஜி பண்ணும்போது சோடாப்பு போட மறந்துட்டேன். எனக்கு தெரியாது சோடாப்பு போடணுமான்னு. பஜ்ஜியெல்லாம் சப்பி வந்துடுது. இப்போ கொஞ்சம் சோடாப்பு போட்டது நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் எடுத்து போட்டோன்னா கொஞ்சம் நல்லா முருவலாக இருக்கும். பிறகு இப்படி சவுண்ட் வரும். மிளகா பஜ்ஜி வறுக்க அங்கே வெளியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ பருப்பையும் தாளிச்சிடலாம். இந்த மனுஷன் பசியும் தாங்க மாட்டார். நான் உங்கள்கிட்ட நேரம் காமிச்ச பார்த்தீங்களா, பகல் இல்லை நைட்டு. இப்போ சாப்பாடெல்லாம் உணர்ந்து வச்சாச்சு. நீ சாப்பிடுப்பான்னு சொல்லியாச்சு. சாப்பாடு, சுரக்காய் பருப்பு கூட்டு, மிளகா பஜ்ஜி. இடத்துல மல்லிக்கீரையே போட மறந்துட்டேன். இப்படி தான் வேலை இருக்கும். இப்போ பாருங்கள், நைட்டு கரெக்டாக 12:15 ஆக போகுது. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். சுரக்காய் தால், ரைஸ், மிளகா பஜ்ஜி. உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள். ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் நைட்டில் லேட்டாக சாப்பிட்றீங்க, உடனே படுத்துறீங்க, உங்களுக்கு ஜீரணிக்காதுன்னா உடனே படுக்க மாட்டேன். இப்போ சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவுவேன். நாளைக்கு காலையிலைக்கு சப்பாத்தி மாவு பிசைவேன். நம்ம வெந்தயக்கீரை க்ளீன் பண்ணுவேன். அதில் மணி 1:30, 2 ஆயிரும். சோறும் நல்லா ஜீரணிச்சிரும். 2:30, 3 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் வர்றதில்ல. நான் வாட்டில் உட்காந்துட்ருக்கேன். இதுதான் என்னோட பொழப்பு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். நீங்கள் நைட்டு சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி வர்றதுக்கு எனக்கு வேலை விட்டு வர்றதுக்கு டிராஃபிக் மாட்டிட்டு 10:45, 11 ஆகிட்டு. அதனால தான் எனக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு. பை லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் வேலைப்பாடு பயங்கரம். இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு, இவ்வளோ குச்சி. இதை ஒன்று கிள்ளி எடுத்துனா கட் பண்ணுற அளவுக்கு இல்லை, கிள்ளி எடுத்துட்டேன். இது நாளைக்கு காலையில் சப்பாத்தியும் மேத்தி சப்ஜியும். இது இப்போ இவ்வளோ பாத்திரம் தேய்க்கணும். இவ்வளோ கிச்சன் டாப் க்ளீன் பண்ணால் நம்ம வேலை முடியும். பாத்திரத்தில் சூப்பராக கழுவியாச்சு. நம்ம நைட்லேயே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டானா காலை எழுந்து சமையல் ஜம்முன்னு பண்ணிடலாம். ஓவர் நைட்டு ஃபுல்லாக அந்த கூடையில் பார்க்கறது இருப்பேன். தண்ணி ஒடிஞ்சிருப்பது காலையில் எடுத்து கவுத்திடுவேன். கேஸே க்ளீன் பண்ணிட்டா நம்ம வேலை முடியும். தினமும் நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டீப் கேஸ் க்ளீன் பண்ணிடுவேன். காலையில் சமையல் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி போட்டுட்டு போயிட்டாலுமே நைட்டில் ஒரு இடம் நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். நம்ம செவ்வூர்லலாம் டைல்ஸ்லாம் அப்படி மசாலா தெரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது அப்படியே ஒரு கையில் ராவிடணும். டெய்லி தொடச்சிட்டேன்னா குப்பை டஸ்ட்லாம் சேராது. கிச்சன் டாப்பை கண்டிப்பாக ஒரு துளி தண்ணி இருக்கக்கூடாது. இப்படி வலிச்சு விட்டுருணும். இல்லைன்னா கண்டிப்பாக காக்ரோச் உண்டாயிடும். படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை நான் டெய்லி தேய்ச்சிடுவேன். ஒரு நாளைக்கு 2 தடவை தேய்ச்சிடுவேன். நான் இதை காலையிலும் கூட சமையல் பண்ண உடனே பாத்திரம்லாம் தேய்க்கிறோம். இந்த இடம் எப்போவுமே சுத்தமாக இருந்ததுன்னா நமக்கு காக்ரோச், பர்லி கிண்ணிலாம் வராது. இப்போ மிஷின்லேயும் சூப்பராக கழுவியாச்சு.
பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நைட்டில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம் வீட்டை. காலையில் எழுந்தோட நமக்கு மங்களகரமாக நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த இப்போ என்ன சத்தன்னு பார்க்குறீங்களா? மழை கொளுத்துன்னு கொளுத்துது. அந்த அளவு மழை பெய்யுது. மணி வந்து இப்போ கரெக்டாக எத்தனை ஆகும் தெரியல, உங்களை காட்டுறேன். 2 மணி நேரம் மழை ஊற்றிக்கிட்டு இருக்கு, தெரியுங்களா? பெரிய மழை. உங்கள் ஊரில் மழையா என்னன்னு சொல்லுங்கள். நம்ம தலைவரும் படுத்து தூங்கியாச்சு. மணி கரெக்டாக 1:30. என்னோட நைட் ரூட்டின் இப்படி தான் நடக்கும். பார்ட்னர் சொல்கிற நேரம் வந்துட்டு நம்ம வால் கிளாக் கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு குட் நைட். என்னோட டெய்லி வேலை இப்படி தான் நடக்கும். நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? அதாவது காலையில் வந்து எப்படியும் நான் 7:30 8 மணி தான் எழுதுப்பேன். அதுக்குன்னு என்னால் எழுதுக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லட்சுமி. லவ் யூ.